Hello guys, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் டு த ஹெல்த் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ப்ரோட்டீன்ற ஒரு சோர்ஸ் வந்து எவ்வளோ முக்கியன்றது. அது வந்து யாருக்கு தெரியும்னா, இந்த ஜிம்முக்கெல்லாம் அதிகமாக போகிறாங்கல்ல, ஒர்க் அவுட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதை பற்றி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ். இது ப்ரோட்டீன் நம்ம எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க, இதை வந்து நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறது, இதை நம்ம ப்ரோட்டீன் பவுடரை சாப்பிட்லாமா, இல்லைனா வந்து நம்ம சிக்கன்லேருந்து இல்லை முட்டையிலேருந்து எடுக்கலாமா, இல்லைனா வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடாம இல்லை எப்படி எடுக்கிறது, அதை பற்றிலாம் நான் சொல்ல போகிறேன். ஓகே வாங்க சொல்கிறேன். ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் ஆனால், இப்போ ஒரு ஒரு பாடிக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், அதுக்கேற்ற போல் சாப்பிட்டா வந்து இன்னைக்கு நமக்கு கரெக்டாக இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு 1 hour வந்து ஒர்க் அவுட் போடுறீங்கன்னா, ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வெயிட்டு நம்மளுடைய பாடி வெயிட் வந்து 60 kg இருக்குன்னா, நம்ம 120 grams ப்ரோட்டீன் எடுக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 kgக்கு 2 grams ப்ரோட்டீன் எடுக்கணும். அதை வந்து அவங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற போல் அவங்க கன்வெர்ட் பண்ணிங்க. ஓகே, இதை சொல்லிட்டேன்னா, இப்போ வந்து நம்ம ப்ரோட்டீனு எது இதெல்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி கன்சியூம் பண்ணலாம், எவ்வளோ சாப்பிட்லாம், அது வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து இது கேட்கணுமா இல்லை கேட்கக்கூடாதா, அதெல்லாம் வந்து பெரிய ஒரு கொஷினாகவே இருக்குது. நான் சொல்கிறேன் கேளுங்க. ப்ரோட்டீன் வந்து பொதுவாக எல்லாருக்குமே தேவைங்க. ஏன்னா அது வந்து மசில் க்ரோத், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது வந்து மசில் க்ரோத்து. அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு போயிட்டு ஒர்க் அவுட் போடுறோம், அது வந்து நாளைக்கு வலிக்கும், அது ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு 2 days ஆகும். அதாவது 48 hours ஆகும். அதுதான் வந்து இதில் இருக்க ஒரு விஷயம். அது இல்லாமல் இதில் வந்து மெட்டாபாலிசம் சொல்லக்கூடிய ஒரு அமிலம் வந்து சுரக்கிறதா வந்து நம்ம விஞ்ஞானிங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பெஸ்ட்டு ப்ரோட்டீன் சோர்ஸ் எது பார்த்தீங்கன்னா, பன்னீர், சிக்கன் பீசஸ்ஸு, எக்ஸு, டாக்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. அது ரொம்ப அதிகமாக எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், சிக்கனுக்கு அடுத்து பீஃப் அடுத்தது வந்து எக்ஸ். நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் மட்டுமே சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான்வெஜ்ஜே ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா வந்து அது ஒரு தனி ட்ராக்கில் போயிடும். அதனால் வந்து நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணி தான் கொஞ்சம் லிமிட்டாக தான் சாப்பிட்ணும். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா, ஒரு 60 kg இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 முட்டை பாயில் எக்கு, அப்புறமேட்டு வந்து ஒரு 1/4 kg சிக்கன் எடுத்து சாப்பிட்லாம். அது வந்து கரெக்டான ஒரு லெவல் தான். அதுக்கப்புறமேட்டு வந்து நமக்கு எல்லாருமே தெரியும், மில்க்கு சொல்ல மறந்துட்டேன். மில்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் பன்னீர், அதுவும் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பீனட் பட்டரு, எல்லாருக்கும் தெரியும் பனானா வந்து பல்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படி தெரியும்னா வந்து போன வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், பாருங்கள். அடுத்து வந்து எப்படி வந்து நம்ம இந்த ப்ரோட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு ஏன்னா டயட் பிளான் இருக்கா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம போகிறதாங்க டயட்டு. கரெக்டான டயட்டு, கரெக்டான சாப்பிட்டிங்கன்னா, கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து க்ரோத்தாக இருக்கலாம். வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக வெயிட்டு போட்டு வந்து அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க.
கம்மியாக வெயிட் போடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, அவ்வளோதாங்க. பாய்.